ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுகேஷ். வயசான அப்பாவும் சோம்பேறி மகன்களும் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கிராமத்தில் ஒரு வயசான அப்பா இருக்கார். அவருக்கு 4 சோம்பேறி பசங்க இருக்காங்க. அந்த 4 பசங்களும் ஒரு வேலையும் செய்ய மாட்டுறாங்களேன்னு அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது. நம்மளும் இறந்துட்டோம்னா யார் பார்த்துக்குறோன்ற ஒரு தயக்கமும் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு. 4 பசங்களையும் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு தங்க இருக்கிற இடத்த சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல போய் தோண்டி பாருங்கள், யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த தங்கத்தை நீங்கள் வச்சுக்கிறலான்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த 4 பசங்களும் அந்த இடத்த கேட்டுட்டு போகிறாங்க. போய் அந்த இடத்துல தோண்டி தோண்டி பார்க்குறாங்க. தங்கம் எதுவுமே இல்லை. அவங்க அப்பா வயசாமல் முடியாமல் இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த பாதையில் ஒருத்தர் நடந்து வந்துக்கின்றவர் சொல்கிறாரு, பரவாயில்லையப்பா, இந்த இடத்த நீங்கள் உழுதுட்டீங்களே, அப்படியே நீங்கள் வெள்ளாமல் போட்டீங்கன்னா நெல் கதிர்கள் எல்லாம் வெடிக்கும், அதை வச்சு நீங்கள் காசு சம்பாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் நீ நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது, நம்ம தோண்டியும் போட்டுட்டோம், தங்கமும் இல்லை, நீ நம்ம அப்பாவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களும் நெல் கதிர்களை விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு அதுலேருந்து அறுவடை பண்ணிவிட்டு அதுலேருந்து பணத்தை எடுத்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த 4 பசங்களுக்கு தான் அப்பா என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயம் புரிய வருது. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் ப்ராக்ரஸ் ஒன்லி கம் த்ரூ ஹார்ட் ஒர்க். அதாவது நீ உழைக்கல அப்படின்னா இந்த உலகத்தில் முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.